வெல்கம் டு சென்னை தமிழ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சவுத் கொரியா நாட்டில் இருக்க அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோம். சவுத் கொரியா நாட்டில் வந்து ஃபுட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கிம்ச்சி பார்த்திங்கன்னா கோஸ் ஊறுக்காது. கிம்ச்சி வந்து இந்த கோஸை வந்து கட் பண்ணி அந்த கிம்ச்சி வந்து கோஸ் இருக்குது. கிம்ச்சி அப்படின்னா வந்து கோஸை வந்து மேலே வந்து இந்த உப்பு மிளகா புளி அதுக்கப்புறம் எலுமிச்சை சாரெலாம் போட்டு ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணி இந்த மாதிரி ஜாரில் போட்டு வச்சுருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எப்படின்னா நம்ம ஊர் பூண்டு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊறுகாய்லாம் நிறைய சாப்பிட்ருப்போம். பூண்டு ஊறுகாய் சாப்பிட்ருப்போம், மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்ருப்போம், ஏன் லெமன் ஊறுகாய் கூட சாப்பிட்ருப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிம்ச்சி ஊறுகாய். அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போய் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையிலே கிம்ச்சி ஊறுகாய் நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கிம்ச்சி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. தான் பாருங்கள், இந்த மாதிரி பிளேட்டில் கிம்ச்சி வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்த்தாலே நாக்கில் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிம்ச்சி ஊறுகாய். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இந்த கிம்ச்சி ஊறுகாய்லாம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கலாம். பார்க்குறதுக்கு நம்மளுக்கும் பார்க்கணும், சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை கிம்ச்சி ஊறுகாய். இங்கே பாருங்கள், இது வந்து கூட வந்து சாப்பாட்டுக்கு வந்து சைட் டிஷ் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் கிம்ச்சி ஊறுகாய்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு சாப்ஸ்டிக் வச்சு சாப்பிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிம்ச்சி வந்து சவுத் கொரியா மட்டும் இல்லை, நார்த் கொரியா, அப்புறம் வந்து தாய்வான், ஜப்பானு, அதுக்கப்புறம் ஹாங்காங், அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், ஈவன் இந்தோனேஷியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டும் இந்த கிம்ச்சி வந்து சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிம்ச்சி நூடுல்ஸ். இங்கே பாருங்கள், நூடுல்ஸ் மேலே போட்டு முட்டை உடச்சி மேலே ஊற்றி கிம்ச்சி கட் பண்ணி கோஸ் கட் பண்ணி போட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போர்க் ஃப்ரை நூடுல்ஸ். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போர்க் நூடுல்ஸு. போர்க் போட்டு நல்லா ஸ்லைஸாக வெட்டி பன்னிக்கறி வந்து ஸ்லைஸாக வெட்டி போர்க் நூடுல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. பன்னிக்கறி நூடுல்ஸ். இங்கே பாருங்கள் ஏதாவது பார்சலும் கட்டி கொடுத்துருக்காங்க போர்க் நூடுல்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியன் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம தமிழ்நாடு ஃபுட் மாதிரி தான் இருக்கும். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அத்தோ மோங்கியா எல்லா இதுவும் கிடைக்கும். இங்கே பாருங்கள் நூடுல்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெஜ் மஷ்ரூம் நூடுல்ஸ், வெஜ் மஷ்ரூம் நூடுல்ஸ். இங்கே பாருங்கள் பார்சல் பண்ணி வச்சுருக்காங்க. அது கூட வந்து அப்படியே சாப்ஸ்டிக்கு நெக்ஸ்ட் அது இதுவும் வச்சுருக்காங்க. நூடுல்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு போர்க்கோட ஃப்ரை. இது போர்க் ஃப்ரை. இங்கே பாருங்கள் பன்னிக்கறி வந்து நல்லா வெட்டி பண்ணிட்டுருக்காங்க. சாப்ஸ்டிக்கில் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் ஃப்ரை. ப்ரான் வந்து பார்பிக்யூ பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ப்ரான் ஃப்ரை பார்பிக்யூ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போய் சாப்பிட்டு பாருங்கள். கொரியன் ஃபுட் வந்து நம்ம ஃபுட்டு மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட், எக் ஆம்லெட், இது மசாலா எக் ஆம்லெட். இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக வெட்டி போட்டுருக்காங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வச்சுருக்காங்க கப்பில். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சூப் இது ரெடி பண்ணிருக்காங்க. மட்டன் நல்லா வெட்டி போட்டு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் மட்டன் சூப், இது மட்டன் ஃப்ரைஸு, மட்டன் சூப். நல்லா சூப் போட்டு மேலே கொஞ்சம் நூடுல்ஸ் போட்டு கொஞ்சம் இதெல்லாம் ஊற்றி சோயா சாஸ்லாம் ஊற்றி பண்ணியிருக்காங்க. மேலே கொஞ்சம் வச்சுட்டு கொடுங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூட ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தேன் மட்டன் சூப் நூடுல்ஸ். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்து செம்மையாக இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மட்டன் சூப் நூடுல்ஸ் போட்டு நூடுல்ஸ் நிறைய இருக்கும். ஒரு சூப் ஊற்றிருப்பாங்க, கறியும் நிறைய வச்சுருப்பாங்க, மட்டன் கறியும் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த மட்டன் சூப் நூடுல்ஸ். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து சாசேஜெலாம் போட்டு பட்டர் போட்டு முட்டை போட்டு நூடுல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் இந்த நூடுல்ஸும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த நூடுல்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்கிற பார்க்கறதுக்கு. நூடுல்ஸு, சாசேஜஸ், அப்புறம் கேரட், வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் போய் சாப்பிடுறது எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியன் ஃபுட். இப்போ கூட நம்ம ஊரில் கூட இப்போ நிறைய கொரியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறையா வந்துடுச்சு. அப்புறம் இது பாருங்கள், இது ஆம்லெட், எக்கு, நூடுல்ஸ், அப்புறம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து சவுத் கொரியன் ஃபுட்டு. இங்கே நம்ம ஊர்லேயே வந்து நிறைய சைனீஸ், சவுத் கொரியன் ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. நீங்கள் எங்கே வேணால் போய் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த ஃபுட்டெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருந்தால் பார்க்கறதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. பாருங்கள் மேக்கிங்கே உங்களுக்கு நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. டேஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றது. இப்போ நம்ம ஊரில் சாப்பிட்ற அந்த அத்தோ மோங்கியா, அப்புறம் நம்ம எக் நூடுல்ஸாக சாப்பிட்றோம்ல, எக் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ்லாம் அந்த மாதிரி தான் டேஸ்ட் இதுவும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாங்கள் சூப்பி நூடுல்ஸ். இது சூப்பி நூடுல்ஸ் போட்டு எக்கு போட்டு மேலே சாசேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ பண்ணுறாங்க. போர்க் பார்பிக்யூ, அதாவது பன்னிக்கறி பார்பிக்யூ பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பன்னிக்கறி பார்பிக்யூ எவ்வளோ இது பண்ணிட்டு நல்லா ஸ்லைஸ் மாதிரி போட்டு வெட்டி கட் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது மட்டன் பார்பிக்யூ, அதாவது ஆட்டுக்கறி பார்பிக்யூ. ஆட்டுக்கறி எல்லாம் வெட்டி போட்டுருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஃபுட்ஸ்லாம் சவுத் கொரியன்ஸில் இருக்குது.
சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ பார்க்க சேனல் ப்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.